உடனே அரசன் தர்க்கராஜ மன்னனானவன் பார்த்தான். தங்கமகா பார்வதிய நாள ஒரு காலத்துல இந்த நாட்டையே அரசியாக இருந்து ஆளக்கூடிய தன்மை உடையவள் அல்லவா. அதனால மகளாகிய பார்வதியை அண்ணாவி வாத்தியார் இடத்திலே சென்று படிக்க வைக்க வேண்டுமென்று அறிவு பள்ளியிலே சேர்த்து படிக்க வைக்க வேண்டுமென்று அண்ணாவி வாத்தியார்க்கு அரசந்தக்கராஜ மன்னன் ஒரு நாளான நாளையில நல்லதோடு கிழமையில அந்த புரட்டாசி மாதத்தில சரஸ்வதி பூஜையில தக்க மக பார்வதிய படிக்க வைத்தாம் பள்ளியில தங்க தாம்பாளத்தை கையில எடுத்து கோடி வேஷ்டி குருதச்சனை பலகாரம் கொண்டு வந்து வாத்தியார்க்கு தான் கொடுத்து அருமை மக பார்வதிய அரசந்தக்க ராஜ மன்னன் பள்ளியில படிக்க வைத்தான். அப்ப அண்ணாவி வாத்தியார் உள்ளத்தில நினைத்தாரு தக்க மக பார்வதியா சகல கல்வி படிப்பதற்கு குருத்து ஓலை தான் வகுந்து குருத்து ஓலை தான் வகுந்து கையா கொண்ட ஓட்டு ஏழு சேர்த்தா அருமை மகளாகிய பார்வதி தேவியை தர்க்கராஜ மன்னனானவன் குருத்து ஓலை பகுந்து கொண்டை போட்டு ஏடு சேர்த்து அண்ணாவி வாத்தியார் அடிச்சுவடி எழுதி கொடுத்தார். அப்ப அருமை மகளாகிய பார்வதி எப்படி படித்தா தெரியுமா? அண்ணாவி வாத்தியார் இடத்திலே தக்க மகா பார்வதி எவ்விதமாக கல்வி கடித்து படிக்கிறாளா? எப்படி எப்படி ஐயா? ஆனா ஆனா What?
அண்ணா கேனா அண்ணா கை அண்ணா கோவண்ணா அண்ணா கை அண்ணா கோவண்ணா கௌவனாயிக்கு அப்படி ஒட் ஒட் What? What? அரிச்சுவடி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாளா அரிச்சுவடி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாளா பார்வதி அறிந்து கொண்டாளா அன்னை விதா எஞ்சுவடி அவள் அன்னை விதா எஞ்சுவடி அறிந்து கொண்டாளா பார்வதி அறிந்து கொண்டாளா அந்த நாளடியா நூல்களையும் தெரிந்து கொண்டாளா நாளடியா நூல்களையும் தெரிந்து கொண்டாளா பார்வதி அறிந்து கொண்டாளா பார்வதி நாளடியா நூல்களையும் அறிவு பள்ளியில படித்து வாரா தர்க்கமாக பார்வதியா பார்வதியா பள்ளியில படித்து பார்வதியா அன்போடு படித்துவார் நாலு வேதம் அறிந்தாளே நூல்களாக படித்தாளே வேதங்களை கற்றாளே விவரமாக படித்தாளே ஆத்திரத்தை கற்றாளே சரித்திரத்தை உணர்ந்தாளே இதிகாச பிராணங்கள்லாம் இன்பமோடு படித்தாளே 10 நல்ல வயதுக்குள்ள பலகனுக்கும் படித்தாளே 12 வயதுமாச்சு அவ பருவமாகும் அருமை மகளாகிய பார்வதியானவள் தர்க்கராஜன் பெற்ற மகளாகிய தலமகள் பார்வதிக்கு 10 வயதுக்குள்ளே பல கணக்கெல்லாம் படித்தார். அன்றைய தினத்தில் புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூஜையில தான் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. இப்போ உள்ள காலத்தில் பக்கத்தில் எந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும் அங்கே போய் உடனே 4 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டியே சேர்க்குது. ஆக தலமகளாகிய பார்வதியை 10 வயதுக்குள்ளே பல கணக்கெல்லாம் படித்தால் 4 வேதம் 6 சாஸ்திரம் 96 தத்துவம் இதிகாசங்கள் 108 ஆகமம் எல்லாம் படித்தால் இப்படி தக்க மகளாகிய பார்வதி தாரணியிலே பேரழகு கொண்டு இருக்கக்கூடிய காலமும்
அருமை மகளாகிய பார்வதியானவன் ஆமா அவளோ 60 தோழியோடு 60 தோழியோடு அருமமக பார்வதியா ஆயிலையால் வாராளே நந்தவனன் தன்னதியிலே நாட்டம் கொண்டு வாரபோது மலரெடுக்கும் வேளையில மங்கையான பார்வதியா புத்திருக்கா நிறைந்திருக்கா புத்திருக்கா நிறைந்திருக்கா பார்வதி புஷ்பவதி பெண்ணுமா மணி அள்ளி மலர் பூத்ததை போ ஆயிலையால் பூத்திருக்கா மாதளம்பு பூத்ததை போ மங்கையவ பூத்திருக்கா எலுமிச்சங்கனிய போல அந்த ஏந்திலையால் அழகிருக்கா அருமை மக பார்வதியா தாடாம்பு பூத்ததை போல் தக்கமாக பூத்திருக்கா மல்லிகை பூத்ததை போல் மங்கை பார்வதியால் பூத்திருக்கா பூத்திருக்கா நிறைந்திருக்கா அவ புஷ்பவதி பெண்ணுமானா அருமை மகளாகிய பார்வதி ஆமா பூத்து நிறைந்த பெண்ணை ஆமையோ 60 தோழி பெண்களும் அழைத்து வந்து வந்து ஏ அரசன் தர்க்க ராஜா வாருமையா வாருமையா. ஏ தக்கராஜா என்ன என்ன எந்த நேரத்துல உன் மகளை வளர்த்தியோ வளர்த்தியோ அந்த உன் அருமை மகனாகிய பார்வதிக்கு பேரம் பிறந்திருக்காண்டா தக்கா உனக்கு பேரம் உன் மறந்து தக்க மகா பார்வதியா பார்வதியா அவன் அந்தவனும் தன்னதில மலரெடுக்கும் வேளையில உலக பார்வதியால் பூத்திருக்கா ஆளாகி இருக்காளே பார்வதி இருக்காளே அரசந்தற்க நீடம் சொன்ன போது காலே சொன்ன போது அப்பரசந்தக்க ராஜமன்னன் எம்மகளே பார்வதிய எவ்வளவு பெரிய சந்தோஷம் என் தங்க மக பார்வதியா அவ பூத்திருக்கா நிறைந்திருக்கா பூத்ததொரு பெண் மகளை அவளுக்கு சடங்கதுதான் கழிப்பதற்கு தக்கம் தண்ணீர் கோர வாரானே ஐயா ஆச்சினிலே போகுஞ்சலும் அதில் ஆயிரச்சத்து மதந்திருக்கும் ஐயா குளத்தினிலே இருக்கும் ஜலம் அதில் கொக்கு எச்சம் போட்டு இருக்கும் ஐயா ஊத்தினிலே இருக்கும் ஜலம் அதில் உழுவ சத்து கலந்திருக்கும் ஐயா கிணத்தினிலே இருக்கும் ஜலம் அதில் கெண்ட மீன் சத்து இருக்கும் 5 தள பொய்கையில ஆதியடங்க கசமதியில ஆணலையும் பெண்ணலையும் கூடி விளையாடும் நேரத்தில ஆணலைய கோடி வந்தா அறிந்து போவா நம்ம மகா என பெண்ணலைய தானே பார்த்து தங்க கொடமதியில தண்ணீர் கோடி ஐயா தண்ணீர் கோடி அந்த தர்க்க ராஜன் கொண்டு வாரா போட் போட்
கழிக்க தங்க குடத்துல தண்ணீர் கொண்டு வாரான். தங்க குடத்துல தண்ணீர் கொண்டு வந்து 56 ராஜாக்கள் இவனையும் சேர்த்து இவனை தவிர்த்து மீதமுள்ள 55 நாட்டு அரச பெருமக்களை அழைத்து அருமமகா பார்வதி பூத்து நடைந்து புஷ்பதியாகி இருக்கிறாள் என்று தங்க மகளாகிய பார்வதிக்கு சடங்கு சாஸ்திரம் எல்லாம் கழித்தான். சடங்கு கழித்தானே, சடங்கு கழித்து 41 நாள் ஆச்சு. அப்போ மந்திரியோடு மதனத்தக்க அப்படி நடந்து வாரான். 7வது மேடையில கன்னிமார் மண்டபத்து பக்கத்துல தக்க மகா பார்வதி 60 தோழி பெண்களோடு மலர்பந்து போட்டு விளையாண்டுகிட்டு இருக்க. அப்பந்தான் மதனத்தக்கன் பார்த்தான். மகளுடைய அழகை கண்டான். மதன தர்க்கராஜமன்னன் மந்திரியே மந்திரியே என் மகளை பாருமையா, சிவ சூரிய பிரகாசம் போல ஜொலித்துக் கொண்டிருக்கிறாளே. என் தக்க மகனாகிய பார்வதி எப்பேற்பட்ட அழகாக இருக்கிறாளா. அவ செட்டிகாட வீதியில செடித்தடுத்தடத்தினம் போல் பாப்பார்கட வீதியில பார்த்தெடுத்த ரத்தினம் போல் தங்கத்தை தானுடுக்கி தடையதிலே வார்த்ததை போல் பொன்னை தனை ஊருக்கி பூமியிலே வார்த்தது போல் தக்கமாக பார்வதியா தங்கம் போல ஜொலிக்காடு. மதன தக்கம் பச்சம்மகா மங்கையர் கரசி பார்வதியா மல்லிகை மலர போல மவுசோடி இருக்காடு. கையா பிச்சி மலர் போல அந்த பெண் கோடியால் இருக்காடு. அவளுக்கு ஓலப்பூ சாயலில ஓலப்பூ சாயலில ஒரு பாகம் தலைமுடியா கருங்குருவி வாரது போல் கட்டழகி பார்வதிக்கு கண்களூட திருவழகா ஏம்பயல சாயலில ஏந்தன் தக்கன் வச்ச மகள் அவன் மேல் உருவயரண்டழகா மூணாம் பேரையதுவோ முகத்தினுட திருவழகா நாலாம் பேரையதுவோ நாலாம் பேரையதுவோ நாடியுட தன்னழகா பேரழகு கொண்டிருக்கக்கூடிய நாளிலே அருமை மகளாகிய பார்வதி இன்னும் எப்படி அழகாக இருக்கிறான். அந்த தக்க மக பார்வதியா தக்க மக பார்வதியா தாரணியில் அழகல்லவா மரண தக்கம் பெச்சமாக மாநிலத்தில் அழகல்லவா மூணாம்பரையதுவோ முகத்தினுடன் திருவழகா நாடாம்பரையதுவோ ஆடியுட தன்னழகா ஏறினத்தி புருவங்களா எழுத்தாணி முக்கழகா முல்லை அரும்பது போல் வருஷ பல்லழகா பிச்சி அரும்பது போல் பிச்சி அரும்பது போல் வருஷ பல்லழகா பெண் வருஷ பல்லழகா பெண் வருஷ பல்லழகா ஐயா கோபப்படும் சாயலில் கிளிமொழியால் உதடழகா கமுகமுள்ள சாயலி கலத்தினுள்ள திருவழகா மஞ்சன மார்பழகும் மங்கையான பார்வதிக்கு 5 வரலழகும் அவரணத்தி சாயலில 10 வரலழகும்
செம்பருத்தி சாயலில சிச்சுடுக்கு சாயலில தக்க மக பார்வதியா சேடகட்டும் எடையழகா ஆடத்தண்டு சாயலில அடிவழகி தொடையழகும் கட்டிலுக்கால் கடைந்தது போ அவ காணிலுட திருவலகா பண்ணவளும் தங்கமக பார்வதியா அருமை மகளாகிய பார்வதி ஆமவோடு சாயலில் அருங்கிளியால் பாதம் இரண்டழகும் அது மட்டுமா சூரிய பிரகாசம் போல ஜொலித்துக் கொண்டிருக்கிறாள் பார்வதியானவள் 1000 சூரியனை ஒரு அறைக்குள்ளே அடைத்ததை போல கோடி சூரியனை ஒரு கோட்டைக்குள் பார்த்ததை போல் அது மட்டுமல்ல ஆடுகிற நாகத்துக்கு அடிவயத்தில் கருப்பு இருக்கும் ஓடுகிற தண்ணீர உள்மணல் கருப்பு இருக்கும் இளவு சங்கணிக்கு கூட இடையில் கொஞ்சம் கருப்பு இருக்கும் மாதுளங்கணிக்கு கூட மத்தியில கருப்பு இருக்கும் ஊர்வசிக்கு ஆனாலும் 1-2 தேமலுண்டு மேனகைக்கு ஆனாலும் மேனியில மச்சம் உண்டு ரம்பையற்கு ஆனாலும் நகத்தில் ஒரு புள்ளி உண்டு தக்க மக பார்வதிக்கு தலையும் கருப்பொரிய சற்றும் ஒரு கருப்பு இல்லை கருப்பும் இல்லை அருமை மகளாகிய பார்வதிக்கு உச்சி முதல் பாதம் வரைக்கும் தலையும் கண்ணு முடியும் தவிர வேற எங்கேயுமே கருப்பு இல்லை. அப்ப இப்பேற்பட்ட மகனாகிய பார்வதிக்கு நம்ம கல்யாணம் முடிக்கணும் சொன்னா பார்வதிக்கு ஏத்த மாப்பிள்ளைய பார்க்கணுமே. சும்மா சக்காமுக்கான்லாம் தாளக்காரன் மாதிரிலாம் பார்க்க முடியாது. அறிவானவனா இருப்பான், அழகு இல்லாம இருந்தா அவனுக்கு தாலி கட்டி கொடுக்க முடியுமா? அறிவு நிறையா இருக்கும், அழகு இல்லாம இருந்தோம்னா அதுக்காண்டி அம்சமா இருக்கக்கூடிய பிள்ளைய போய் தாலி கட்டி கொடுக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஒரு குரங்கு கையில மாலையை கொடுத்து என்ன செய்யும்? அது பிச்சு 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 போட்டு பூவோ அதே மாதிரி பார்வதி ஆக்கிடப்படாது என்பதாக சொல்லி அருமை மகளாகிய பார்வதியை கற்கராஜ மன்னனானவன் மாப்பிள்ளையை தேடி பார்க்க வாரான். ஆமா. ஏ மந்திரி, என்ன சொன்னானே தாத்தாக்கு காது கேட்க மாட்டேங்குது. தாத்தானு ஒத்துக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். ஏ மந்திரி, என்னையா இதனால் இதுவரைக்கும் என் மகனாகிய பார்வதிக்கு அவ அழகுக்கு அறிவுக்கு ஏத்த மாப்பிள்ளையா போய் பார்த்து வரும்னா. ஆமா, மாப்பிள்ளை அழகுக்கு ஏத்த மாப்பிள்ளைய போய் பார்த்துட்டு வாங்க. அப்பந்தான் தர்க்கராஜன் சொல்லவும் 10000 பொண்ணு எடுத்து பார்வதிக்கு ஏற்ற அழகோடு மாப்பிள்ளை பார்க்க பார் உலகமெல்லாம் தேடி பார்த்தான். பார்வதி உமையவள் உலகத்தே காக்கக்கூடிய பார்வதி அம்மா அழகுக்கு பஞ்சம் இருக்குமா? அப்பேற்பட்ட பார்வதிக்கு ஏற்ற மாப்பிள்ளை பரமேஸ்வரனை தவிர வேற யார் இருக்கா? அவரை தவிர வேற யார் இருக்க முடியும்? அதனால பார் உலகமெல்லாம் தேடி பார்த்து மாப்பிள்ளையே கிடைக்கல. அப்பந்தான் மதன தக்கன் இடத்துல மந்திரி சொன்னான், மன்னவா, உங்க மகா பார்வதிக்கு ஏற்ற மாப்பிள்ளை மாநிலத்திலே கிடையாது, உமைய பார்வதிக்கு ஏற்ற மாப்பிள்ளை இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னா. அப்பதான் தக்கம் பார்த்தான், அருமை மக பார்வதிக்கு மாப்பிள்ளை கிடைப்பதப்போ மனமுடித்து பார்ப்பதப்போ கட்டி மக பார்வதிய கல்யாணம் முடிப்பதப்போ அரசன் தர்க்கராஜன் அழகு வல்ல புலம்பும் போது
அதை சொல்லக்கூடிய மந்திரியானவர் பார்த்தார். என்ன ஐயா மன்னவா, மன்னவா பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைப்பதப்போ மாப்பிள்ளை கிடைக்கதப்போன்னு கவலைப்படுறீங்கள. ஆமா ஒரு நாட்டு மண்ணை இப்படி அழலாம் ஐயா. என்னையா மனுஷன் என்ன பொண்ணை பெற்று வச்சுட்டு இப்படி பொண்ணு இருந்தா அப்படி தைரியமா இருக்கணும். இப்ப ஓடி ஓடி வராங்க மாப்பிள்ளை எல்லாம். இப்பமெல்லாம் பொம்பளை பிள்ளைய பெத்த வீடு குதூகலமா இருக்கு, ஆம்பளை பிள்ளைய பெத்த வீடு தான் அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா அந்த காலத்துல பொண்ணு பிறந்தா செலவு, ஆண் பிறந்தா வரவு. இப்ப 4 பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல தான் ராஜாவா இருக்காங்க. ஐயா பொண்ணு தாங்களா? ஆஹா என் பிள்ளை ரொம்ப படிச்சிருக்கான், மாப்பிள்ளை படிக்கல, கறி வண்டி மாதிரி இருக்கான், பொண்ணு இல்ல அப்படிங்காங்க. அதாவது என்ன பிள்ளையோட படிக்க வச்சா என்னத்தையாவது கூட எடுக்கணும், ஒரு காதலிச்சு ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு போயிடும். ஆமா ஆம்பளை பையன் எடுக்கான அவனை வளர்த்து அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு பார்க்கக்குள்ள பொண்டாட்டி பேச்ச கட்டு நம்மள தெருவில் விட்டுருவானோ இல்லை வீட்டுக்குள்ள வைப்பானோன்னு ஈரக்குள்ள நடுங்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொருத்துக்கும். ஆனா பாதிப்பே உள்ள உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிடாத. அப்போ யாரையாவது அதாவது தினை விதைத்தவன் வினை எடுப்பான், தினை விதைச்சவன் தினை எடுப்பான். ஆமா ஆமா ஐயோ நாம அன்னைக்கு அப்பா அம்மாவை எப்படி பார்க்கமோ அதே போலதானே நாளைக்கு நம்ம பிள்ளைய நம்மளை பார்க்கணும். அம்மா அப்பாவை நீ திண்ணையில வச்சேன்னா உன் புள்ள உன்னை விட்டு முதியோர் இல்லத்துல கொண்டு வச்சிரும் பார்த்துக்கோ. அந்த அளவுக்கு தான் காலம் அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து திண்ணையில கொண்டு வச்சிருப்போம். ஏமா திண்ணையில ஏறி மரும உன்னை திண்ணையில இருக்க சொன்னா சரிப்பா காலம் போன போக்கில் திண்ணையிலையாவது உட்காந்துக்கிட்டு பெரிய ஆளுக்க சொல்லிடுவாங்க. அவன் பெத்த பிள்ளை அவனை நேரம் முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துறான். திண்ணையில லாய்க்க கூடாது, நீ முதியோர் இல்லத்துக்கு பேர் அப்படின்பா. அவன் முதியோர் இல்லத்துல சேர்த்தாமனா அவன் பிள்ளை நாளைக்கு அனாதை இல்லத்துல கொண்டு போய் அவனை சேர்த்துடும். அந்த காலம் அப்படித்தான் போயிட்டே இருக்கும். அப்படி இருப்பதனாலே சரி மன்னவா, உங்க மகா பார்வதிக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு ராஜா, நீங்க ஒரு ராஜன், உங்களுக்கு மாப்பிள்ளையும் ஒரு இளவரசனாகத்தான் இருக்கணுமே. அல்லாமல் ரோட்ல போறவனுக்குலாம் நம்ம மகளை தாலி கட்டி கொடுக்க முடியுமா? முடியாது முடியாது. அதனால அருமை மகள் பார்வதியை 60 அடி கம்பத்திற்கு மேலே நிறுத்தி கீழே 55 ராஜாக்களை அமர வைத்து மகளாகிய பார்வதி மாணிக்க மாலைய வீசி எறிவாள். மாலை யார்களுக்கு விழுதோ மாலை விழுந்த மாப்பிளைக்கு என் மகனை மாலை சூட்டி கொடுப்போம்னு பறைமுழங்க சொன்னான். அதே போல மந்திரியானவன் வருகிறான். 56 தேசமெல்லாம் வந்து அருமை மகளாகிய பார்வதி தேவி 60 அடி கம்பத்தில் நிற்பாள். அரசன் தக்கராஜனுடைய அரண்மனையில் 55 ராஜாக்கள் சோபாவில் அமர்ந்திருக்க பார்வதி எறியக்கூடிய மாலை யார் கழுத்துல விடுதோ, கவனமா கேட்கணும், பார்வதி எறியக்கூடிய மாலை யார் கழுத்துல விடுதோ அவர்களுக்கு என் மகா பார்வதியை மாலை சூட்டி கொடுப்போம் என்று ஐயா 56 தேசத்திற்கும் அடித்தான பறையோச சத்தம் கேட்டு அரசர் எல்லாம் வாரார்கள். அந்த தக்க மக பார்வதியா தாரணியில் அழகல்லவா, மதன தக்கம் பச்ச மகா மாநிலத்தில் அழகல்லவா, அவள் எரியும் மாலை எது எண்களத்தில் விழுந்துதானா, என்னுடைய குலதெய்வமே உனக்கு கோபுரமும் கட்டி வைப்பேன், ஒரு கொடிமரமும் நாட்டி வைப்பேன். பார்வதி எரியக்கூடிய மாலை ஏங்கலத்தில் விழணும் ஏங்கலத்தில் விழணும்னு சொல்லி ஒவ்வொரு ராஜாக்கள் அப்படி அணிதிரண்டு வார. யானை மேல வருவாருண்டு, யானை மேல வருவாருண்டு, ஒட்டகத்தில் வருவாருண்டு, ரதத்திலே வருவாருண்டு, பல்லக்கிலே வருவாருண்டு. வந்த வந்த ராஜாக்களை வரவச்சு அமர வைத்தார், அமர வைத்தார். அப்படி ராஜாக்களை எல்லாம் அமர வைத்தானே தர்க்கராஜன். அதோடு இணைந்து கல்யாண மொய்ப்பணமாக அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்தது யார் என்று கேட்டார். மனு மயா துவாதிஷ்டா சிற்பி விஸ்வக்கியா என்று சொல்லக்கூடிய விஸ்வகர்ம சமுதாய பெருமானாய் விளங்கக்கூடிய அன்பு ஐயா
கே குத்தாலிங்கம் ஆச்சாரி அவர்கள் ஆமா மற்றும் தியாகராஜன் ஆச்சாரி அவர்கள் ஆமா மற்றும் குழந்தைவேல் ஆச்சாரி அவர்கள் ஆமா மற்றும் திரவியம் ஆச்சாரி அவர்கள் ஆமா ஐயா அன்பு பெரியப்பாக்கள் கே குத்தாலிங்கம் ஆச்சாரி அவர்களும் சரி தியாகராஜன் ஆச்சாரி அவர்களும் ஆமா குழந்தைவேல் ஆச்சாரி அவர்களும் ஆமா திரவியம் ஆச்சாரி அவர்களும் சரி மற்றும் அவர்களுடைய பேரன்மார்கள் பேரன்மார்கள் அருண் முத்துக்குமார் அவர்கள் சரி சபரி ஸ்ரீ அவர்கள் சபரி ஸ்ரீ அவர்கள் இவர்கள் சார்பாக ஆமா நம்ம பிள்ளை விநாயகம் பாடுகிறான் என்று அள்ளி பணமாக ரூபாய் 101 அன்பு பாராட்டியுள்ளார். அவையா அன்பு பாராட்டிய செல்ல சீமான் பூமான் கனகவாள் அவர்களுடைய குடும்ப குலகோத்திரம் எல்லாம் ஆமா ஐயா தளவா மாடனுட அருளாட சந்தோஷமா வாழ வேண்டும் வாழ வேண்டும் நல்ல மாட சுவாமி அருளாடு நலமோடு வாழ வேண்டும் நீங்க வாழ வேண்டும் யாய் சட்டநாதன் கேத்திரவாளும் ஏத்திர வாழ ராஜமண்ணு சங்கிலி பூதம் தங்கையில போய் அந்த சங்கிலி பூதம் அருளாடு அருளாலே ஐயா அருளினாடு அருளை நாளே இவர்கள் சந்தோஷமா வாழ வேண்டும் சாமி அருளாலே மிதமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஆமோ அரச மன்னனாகிய தர்க்கராஜனுடைய அரண்மனையிலே ஆமையா 55 ராஜாக்களம் வந்திருக்க அருமை மகளாகிய பார்வதி ஆமா மணப்பெண்ணாக அலங்கரித்து மாணிக்க மாலையை கையில வாங்கினாள். ஆமையா ஆண்டவா பகவானே, இறைவா தர்க்கராஜனுக்கு பிள்ளையாக பிறவி செய்யும் போது ஆமா உனக்கு கல்யாணம் நடக்கும்போது மாப்பிள்ளையா வருவேன் மாலை சூட்டி செல்லுவோம்னு சொன்னீரே, ஆமா அதே போல சரி இப்ப மாப்பிள்ளையா வாரும் ஐயா வாருமையா ஐயா வாரும் ஐயா வாருமையா என்ன மனம் முடித்து செல்லுமையா போட் 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 ஐயா வாருமையா என பார்வதியால் நினைத்த போது நினைத்த போது ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தான். என்ன என்னையா ஆனா, ஓ நம்ம மனைவி பார்வதிக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஆமா மாலையை வீசி எறிந்து மாலை வேற எவங்களுக்கு விழுந்தா தக்க அவனுக்கு மாலை சுட்டி கொடுத்துருவான பார்வதிய. ஆமா பார்வதி கையை பிடிச்சு நாவளே மாப்பிள்ளையா போனோம். ஆமா ஆனா மாப்பிள்ளையா போனோம்னு சொன்னா சரி ஒரு கல்யாணத்தை கலாட்டோ கல்யாணமாக்கணும். ஆமா அப்ப எப்படி போகணும்? என்ன பண்ணலாம் ஒரு 90 10 சென்று உவண்ட கிழவனை போல் 400 10 சென்று நரைத்த மூடி கிழவனை போல் சாக போற கிழவனை போல் சாக போற கிழவனை போல் அவன் தள்ளாடி வாராரே. ஏய்! போட் 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 ஏ வாராரே மாலை போற கிழவனை போல் மறையவனும் வாடாரே. அவன் திருவோடு கையுமாக கையுமாக அந்த சிவபெருமா வாராரே போட் போட் ஐயா கையோமாக வாராரே திருவோடு கையுமாக வந்து சிவ சன்னியாசி உருவத்தில் அத்திபுர நாட்டில் ஊருக்கு வெளியே ஓட்ட பிள்ளையார் கோயில்ல சிவபெருமான் திருவோட தலைக்கு வைத்து சிவனேன்னு தூங்கிட்டு இருக்கார். அப்போ உங்க அம்மா பார்வதி மாணிக்க மாலை எடுத்து வீசி அடிந்தால மாணிக்க மாலையது மாலையாதே ஐயா மாலையது மாலையாதே ஐயா வீசி அடிந்தாலே பார்வதியா அப்படி போட் போட் ஆ, ஐயா மாலையாதே அது மாலையது வருகுதையா பிள்ளைய தேடுதையா. பந்தலுக்குள்ள பார்த்தால் பரமேஸ்வரனை காணல. ஊருக்கு வெளியே உள்ள ஓட்ட பிள்ளையார் கோயில்ல போய் பண்டாரங்களுக்குள்ள போய் விழுந்தது. ஆமா ஆமையோ அக்கராஜன் தேடி பார்த்தா ராஜாக்கள் கலக்கிற மாலையை காணல. ஆமா அப்ப எங்கதான் இருக்குன்னு பார்க்க ஊருக்கு வெளியே ஓட்ட பிள்ளையார் கோவிலில ஆமா
பண்டாரம் திருக்களத்துல பார்வதி எரிந்த மாலையை கண்டு ஆமா ஆமையோ ஏத்தாக போற பண்டாரமே பண்டாரமே தங்க மகனும் உனக்கு கேக்குதோடா கேக்குதோடா பாவி மாட போகும் பண்டாரமே பண்டாரமே என் மணமகனும் உனக்கு கேக்குதோடா கேக்குதோடா தாகக்கூடிய காலத்தில காலத்திலே பண்டாரமே பண்டாரமே உனக்கு கல்யாணமும் கேக்குதோடா காலத்திலே ஓடியா ஓடியா பண்டாரம் திருக்களுக்கில் விழுந்த மாலையை கலத்தி கொண்டு ஆமா பட்டத்து யானை துதி கையிலே மாலையை கொடுத்தான் ஆமா ஆமையா அப்பமும் பட்டத்து யானை பண்டாரம் கலக்கிற போட ஆமோ ஏ பார்வதி என்ன உனக்கு நேரம் இப்படித்தாமா இருக்கு ஆமா ஒரு தாக போற கிழவனுக்கா கணவனுக்கு ஏ பார்வதிய பார்வதி உன்னை தாலி கட்டி போல் போல் மேடம் மேடம் பார்வதிய மேலை இசை கலைஞர்கள் பண்டார கிழவனுக்கா மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்துக்கு கிழவனுக்கா வருமாறு ஏன் பார்வதிய நான் உனை வளர்த்தேன் போல் 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 எப்பா எப்பா என்ன நீ அன்னைக்கு அறிக்கையோட எப்படிப்பா எழுதுன அம்மா மாலை யார் கொடுக்கல விழுதோ அவருக்கு தானே மாலை சூட்டி கொடுப்போம்னு கொடுப்போம் என்ன அதனால பண்டாரமா இருந்தாலும் பிளவாயில எனக்கு அவர்தான் மாப்பிள்ளைன்னு சொல்ல ஆமா மாப்பிள்ளையும் பெண்ணுமாக பெண்ணுமாக மணவனையும் அமர்ந்தல்லவோ அமர்ந்தல்லவோ அப்பன் தக்கராஜன் ஓடியா, ஓடியா. திருமங்கல்யம் பூட்டினார்கள் ஓட்டினார்கள். சிவ சிவா என்று சொல்லி என்று சொல்லு என்று சொல்லு அங்கு திருப்பூட்டினார் சிவபெருமான் போல் போல் ஐயா என்று சொல்லு ஐயா மேலை இசை கலைஞர்கள் உடனே முடித்த கையோடு அன்று இரவோடு இரவாக பகவானும் பார்வதியும் ஆமா பள்ளி அறையிலிருந்து சொல்லாமல் போயிட்டார்கள் ஆமோ உடனே தக்கமுடி ராஜமன்னன் தக்கமுடி ராஜமன்னன் பார்த்தானே வேறுமுகமா பள்ளி அற தன்னதியில மகளையும் காணலைய மருமகனையும் காணலைய சொல்லாம போயிட்டானே தங்கமக பார்வதியா ஏண்டியது போடணுமே ஏண்டி போடணுமே யமனனை தாய் இருக்கிறமே அடே, போடணுமே ஏய் ரணவேள்வி போடணுமே அவனை எரிக்கணுமே தக்கமுடி ராஜமன்னன் பாதுகாவனமதியில குளிய வெட்டி அக்கினிய வளர்ப்பான ஏண்டியது வளருதையா ஏண்டியது வளருதையா யமனனை தாய் இருக்கிறதையோ அப்படி வேள்வி வளருதையா நாதனை எரிக்குதையா கண்டாரே பகவானும் ஏர்வைய துடைத்தானே தெரிந்தார் வாழையில ஏர்வையில பிறக்கானே ஏர்வையில பிறக்கானே வேர்வையில பிறந்ததினால் என் மகனை வேர்வபுத்ரா மக்கனோட தலையெடுத்து கைலாய வாமகனே வேர்வபுத்த இடமதியில யமனன் அவர் சொன்ன போது உண்ட கண்ணு கொண்ட கட்டு உருக்கு மீச வீரப்பல்லு பொட்டலக வாரானே தாருகா வனமதியில தக்கனோட தலையெடுத்தான் வேலியில போட்டடிந்தான் நாகாவல்லி தலையெடுத்தான் வேலியில போட்டடிந்தான் வேலியை தரைத்தானே வேலி அணைத்தானே அப்ப வேள்வியை அணைத்தேன் என்று ஆண்டவன் பகவான் இடத்திலே சொன்ன போது அம்மை பார்வதி பார்த்தா என்னங்க என்னங்க எவ்வளவு பெரிய கொடுமைக்காரனா இருந்தாலும் என்னை பெத்து வளர்த்த தகப்பன் இல்லையா என் தாயும் தகப்பன் எனக்கு உயிரோடு வேணுமென சொல்ல என் மகனை வேர்வபுத்ரா வனவாந்திர காவுக்குள்ள வடக்க தலை வைத்து உறங்கு மேல தலையெடுத்து வான்னான் அப்போ மாஜைக்கு தலையறுத்து
மரணதக்கனுக்கு ஒட்டி வைத்தான் கையா வெள்ளாடு தலையறுத்து அந்த தானியாவல்லிக்கு ஒட்டி வைத்தான் கையா ஒட்டி வைத்த வேளையில கையா உயிர் கொடுத்த சிவபெருமான் கையா ஆடாளி போடுதையா அரசன் தக்க ராஜமன்னா வாசிக்கிட தலையழகம் மனிதம் போல உடலழகம் ஆதியிலே தக்க ராசா உனக்கு தலவமான ஒரு பேரு நாட்டையாளும் தக்க ராஜா உனக்கு நல்லவான ஒரு பேரு வாசிக்கிற தலையழகம் போல உடலழகம் நல்ல மாடன் ஆயிரத்தட்டு மாடனுக்கும் நல்ல மாடன் தலவான மாட சுவாமி ஆளாளி ஓடுதையா அவனம்பு ஐயன் தாத்தா அவருடைய வாசலில தெக்குப்பட்டி ஊரதியில எங்க தலவா நல்ல மாடன் நனைய விட்டு வாராடு ஆலங்குளம் ஊரு விட்டு தென்காசி ஊரு விட்டு தலவா நல்ல மாடன் அவனுக்கு உச்சாலம் தீர்த்தமாடி மீண்டும் தென்காசி தனை கழித்து நம்ம கீழப்பாவூர் தன்னதியில விஸ்வகர்ம மக்களிடம் எங்க ஆவணம் பொய்யன் தாத்தா பேச்சு பரமகூட அச்சுதையா அரசிவாகன் தவசிநாதன் சட்டநாதன் கேத்திரபாலன் வாசமன்னர் சங்கிலி பூதம் தலவா மாடனோடு பொல்லாத நல்ல மாடன் ஆயிரத்தெட்டு மாடனுக்கு அண்ணாவி நல்ல மாடன் தலவா நல்ல மாடன் இந்த கீழப்பாவூர் தன்னதியில வேலையமிட்டு இருக்கும் போது நல்ல வேலையாச்சு தலவா நல்ல மாடன் ஆயாண்டி சுடன ஐயா மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையாச்சு 5 மணி வல்லையம்மா பிள்ளை நல்ல மாடன் மாட சுவாமி ஆயாண்டி சுடன ஐயா 5 மணி வல்லையம்மா யானையிலோடு அல்லடமா சட்டநாதன் கேத்திரவாளன் மன்னர் சங்கிலி பூதம் கீழே பிறந்த பிள்ளை பிள்ளை சங்கிலி பூதம் தலவா மாடனோடு நல்ல மாட சுவாமியுமா மாயாண்டி சுடன ஐயா உனக்கு வட்டியான வேலை இது மதிய உச்சி வேலையில ஆட்ட கூட்டத்தோடு ஐயமண்டி தேவதைகள் ஆடுதையா பாடுதையா ஆதாளி போடுதையா ஏட்ட மாடு போடுதுமா ஏட்ட சுத்தி ஆடுதையா கச்ச அருந்தி கட்டி Thank you.